அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கிராமத்து ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கிராமத்து ஸ்டைல்னா விறகடுப்புல செய்ய போறோம், சட்டில செய்ய போறோம். இதுக்காக புது சட்டி வாங்கியிருக்கோம். பொதுவா நாம வீடியோ ஆரம்பிக்கும் போது விறகடுப்பு சமையல் ஓப்பன் குக்கிங்ல தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஓப்பன் குக்கிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னா லைட்டிங் பிரச்சனை. அது குறிப்பிட்ட ஒரு டைம்ல தான் நம்ம வீடியோவே எடுக்க முடியும். கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா லைட்டிங் வராது, அப்புறம் ஷேடோஸ் வரும். விறகடுப்பு அனல்ல கேமரா சூடாயிடும். நம்மளும் நின்னு வெயில்ல சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நாங்க இன்டோருக்கு மாறிட்டோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவுட்டோர் குக்கிங்கு, விறகடுப்பு சமையல், வெயில்ல அனல்ல பயங்கர அனலா இருந்தது. அப்படியும் பரவாயில்ல, கிராமத்து ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு சூப்பரா வச்சு ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மீன் சால மீன் சொல்லுவாங்க, கவலைப்பொடின்னு கூட சிட்டில சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இங்கே பக்கத்தில் கேளம்பாக்கத்துலேருந்து வரும், ஒருத்தர் எடுத்துன்னு வருவார். ஒரு 1/2 கிலோ வாங்கினோம், நம்மளே க்ளீன் பண்ணிட்டோம். தலையோட தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். மீன் பாருங்கள் அப்படியே பல 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 பலன்னு இருக்குது. இது மாதிரி மீன் போட்டு வச்சா குழம்பு சூப்பராக இருக்கும். கிராமத்துலலாம் மீனை தனியாக குழம்பு வைக்க மாட்டாங்க, கூட ஏதாச்சும் காய்கறி சேர்ப்பாங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், நல்லா குண்டு குண்டு கத்திரிக்காய். அப்புறம் மாங்காய் எடுத்திருக்கோம், இது பக்கத்து வீட்டிலேருந்து எடுத்த மாங்காய். ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு ஆரம்பத்தில் இது மாதிரி திக்கு 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 தான் எரியும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் அமைதியாகிடும். சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு 125 ml செக்கில் ஆன நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனு வெந்தயம். கடுகு நல்லா வெடிச்சு வரணும், கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா நான் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் இடிக்கலாம், இல்லைன்னா அம்மியில் போட்டு லேசாக தட்டிக்கலாம். தட்டிட்டு போட்டிங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தோட சாறு குழம்புல நல்லா இறங்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பூண்டு தோல் உரிச்சு, பூண்டையும் நல்லா நான் இடித்து வச்சுருக்கேன். இடித்த பூண்டையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து பூண்டையும் நல்லா வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் 300 கிராம் குண்டு 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 கத்திரிக்காய், அதை அப்படியே முழுசு முழுசாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டுட்டு இந்த எண்ணெயில் இதையும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். எண்ணெயில் கத்திரிக்காவை நீங்கள் வதக்குனீங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக நல்லா வேகும். இந்த எண்ணெய் அந்த கத்திரிக்காய் உள்ள போயிட்டு அந்த கத்திரிக்காவை குழம்புல வச்சு இருந்து எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 6-7 பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. எண்ணெய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. சட்டியில் சமைக்கும் போது, விறகடுப்பில் சமைக்கும் போது அடிக்கடி மூடி வச்சு வேக வைங்க, இல்லைன்னா புகை வாசனை வரும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1 போட்டால் போதும், கூட தனியாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள். நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் சாம்பார், வறுவல், கறி குழம்பு, மட்டன், சிக்கன் எல்லாத்துக்கும் ஒரே தூள் தான். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் நம்ம சேனலில் போய் பார்த்துங்க. இந்த மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நான் ஒரு எலுமிச்சம் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய் வேகணும். 10 நிமிஷம் கொதிக்கணும்னா நீங்கள் 10 நிமிஷம் அப்படியே விட்டுறக்கூடாது. நடுவில் இதை ஓப்பன் பண்ணி கிளறி கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டாவே அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா 2-3 தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது கத்திரிக்காய் கூட ஒரு 80% இந்த 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும்.
ஏற்கனவே கத்திரிக்காவ எண்ணெயிலேயே ஒரு 2, 3 நிமிஷம் நம்ம வதக்கியிருக்கோம். அதனால நல்லா சூப்பரா வெந்துட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல மாங்காவ இதோட சேர்க்க போறோம். மாங்காய் போட்டு கரெக்ட்டா 2 நிமிஷம் தான் அது வேக வைக்கணும். இல்லன்னா மாங்காய் ரொம்ப வெந்துச்சுன்னா, மாங்காவோட புளிப்பு குழம்புல இறங்கி ரொம்ப புளிப்பாயிடும். மாங்காவோட டாமினேஷன் அதிகமாயிடும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன இந்த குழம்போட சேர்த்துருங்க. மீன குழம்புல சேர்த்துட்டு லேசா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து திக்கா இருக்க மாரி இருக்கும். நீங்க அதுக்காக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன போட்டோனே மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி குழம்புல இறங்கும். அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்க தண்ணி சேர்க்கக்கூடாது. இது மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு லேசா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது 1 நிமிஷம், 2 நிமிஷம் தான் ஆகும். லேசா கொதி வர ஆரம்பிச்ச உடனே நீங்க பொடியா நறுக்குன கொத்தமல்லிய இதுல சேர்த்துட்டு, அப்படியே மூடி இறக்கி அப்படியே வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சட்டியில செய்றோம்ல, சட்டியில வந்து அந்த சூடு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கும். அது லேசா கொதிச்சுக்கினே இருக்கும். அந்த சூட்லயே காய், மீன் எல்லாம் சூப்பரா வெந்துரும். ஸோ அருமையான கிராமத்து மீன் குழம்பு ரெடி. நீங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த குழம்ப தொறந்தீங்கன்னா, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வேற மாரி பார்க்கறதுக்கு நாக்குல எச்சு கொட்டும். சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு உங்க வீட்ல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒண்ணு போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பபாய்.